ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை செடி எப்படி நம்ம வளர்க்குறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எப்படி விதையிலேருந்து எலுமிச்சை செடி வளர்க்குறதுன்ட்டு. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். இல்லைங்க, எனக்கு விதையிலேருந்து வளர்க்குற அளவுக்கு பொறுமை இல்லை, ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவில் அதுக்கான டிப்ஸும் நான் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, எப்படி வளர்க்குறது, பராமரிக்கிறது, எந்த டைமில் பூ பிடிக்கும், எப்படி காய் வரும், அண்ட் இது ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்ன உரங்கள் நம்ம கொடுக்கறதுனால இந்த செடி நல்லா வளரும்ன்றதுலேருந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னும் டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் இருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டாகிராம்லேருந்து மெசேஜ் பண்ணலாம், இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுலேருந்து மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் அபவுட் செக்ஷனில் போனீங்கன்னா அபவுட் செக்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அண்ட் அதுலேருந்து நீங்கள் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த வெரைட்டிஸ் ஃபஸ்ட் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டு வெரைட்டி எலுமிச்சப்பழம் இதெல்லாம் சின்னதாக உங்களுக்கு ரவுண்டாக இருக்கும். அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் எல்லாருமே அந்த டேஸ்ட் ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த நாட்டு வகை எலுமிச்சப்பழத்தை நாக்கில் வச்சா ஒரு மாதிரி கசப்பாக லைட்டாக புளிப்பு பயங்கரமாக இருக்கும். அண்ட் அதுதான் நம்ம நேட்டிவ் ப்ரீட் எலுமிச்சப்பழம், ஒரிஜினல் எலுமிச்சப்பழம். இப்போ கடையில் மோஸ்ட்லி கிடைக்கிறது எல்லாமே ஹைப்ரிட் வெரைட்டி, ரொம்ப குண்டாக பெருசாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா திக்காக எல்லோ கலரில் பிரைட்டாக இருக்கும். அது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்வீட்டாக அண்ட் ஒரு புளிப்பாக இருக்கும். அந்தளவுக்கு புளிப்புத்தன்மை எனக்கு தெரிஞ்சு நாட்டு வெரைட்டியில் இருக்கிற அளவுக்கு இருக்காது. நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா லக்கிலி நாட்டு வகை எலுமிச்சப்பழம் தான், நல்லாவே இருக்குது. இது ஹைப்ரிட்டாக இருந்துச்சுனாலும் நீங்கள் வளர்க்கலாம். பட் ஆனால் நமக்கு ஒரு ரொம்ப சத்து அதிகமாக, ரொம்ப ஒரு நன்மை அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு வகை எலுமிச்சத்தில் தான். இல்லை நீங்கள் பிளான்ட் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டையும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு பேக்கில் வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த பேக்கில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வளர்ந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜில் வேறு பேக்கில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த பேக்கில் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட உரங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட மண்கலவை முதல்ல எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். மண்கலவை பார்த்திங்கன்னா கோகோபீட், வெர்மி கம்போஸ்ட், அதுக்கப்புறம் செம்மண், மணல் கலந்த கலவையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாமே அதுக்கான சதவீதத்தை ஏற்படுத்தி தான். அதுக்காக பாட்டிங் மிக்ஸ்க்கு தனியாக பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். அந்த பாட்டிங் மிக்ஸ் தான் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா எந்தெந்த காலத்தில் உரம் கொடுக்கணும், எப்போ பூ பூக்கும்னு பார்த்திங்கன்னா உரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கொடுக்கலாம், இல்லை 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம். இது கிட்டத்தட்ட செடி கிடையாது, இது பார்த்திங்கன்னா ஒரு மரம் மாதிரி தான். இதை அடிக்கடி நம்ம பராமரிக்கணுன்ற அவசியம் அந்தளவுக்கு கிடையாது. இதுக்கு தண்ணி டெய்லி ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. நிறைய பேர் பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னென்னு பார்த்திங்கன்னா தண்ணி டெய்லி ஊற்றுறது தான். தண்ணி தேவையான அப்போ ஊற்றுங்க, தேவையில்லைன்னா ஊற்ற தேவை கிடையாது. அதுவும் மரங்களுக்கு, மரச்செடிகள் பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மைகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்ம சாதாரண காய்கறி செடிகள் மாதிரி கிடையாது. அதனால் தண்ணி தேவை இருந்தால் மட்டும் ஊற்றுங்க. அப்படி ஊற்றிங்கன்னா செடி ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். அண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா எப்போ பூ பூக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இப்போ பூ பூத்துட்ருக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக கவரேஜ் பண்ணியிருக்கேன். போன வருஷத்துலேருந்து கவரேஜ் பண்ண ஒரு வீடியோ தான் இது. ஒரு டைமாக நான் கிளிப்பாக எடுத்து வச்சுருந்தது. அண்ட் இந்த சீசனில் இது இப்போ பூ பூத்துட்ருக்கு. இந்த ஜூலையில் போன வாட்டியும் பூ பூத்தது. அது பார்த்திங்கன்னா ஏதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த டைமில் பூ பூக்கும். பூ சின்னதாக உங்களுக்கு காயாகும். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த டைமில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காய் ரொம்ப பெருசாகி உங்களுக்கு ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச், ஏப்ரல் அந்த டைமில் உங்களுக்கு ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜுக்கு வரும். அண்ட் இதில் எந்த அளவுக்கு காய் பிடிக்குதோ அந்த காய் உங்களுக்கு சின்னதுலேருந்தே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆல் ஓவர் இயர் ஃபுல்லாகவே. அண்ட் இது என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும், அந்தந்த டைமில் நான் அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஸ்டேஜில் நான் பறிச்சிருந்தேன் அப்படின்ட்டு. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா 1 இயர்லேருந்து 1.5 இயர்ஸ் உங்களுக்கு ஆகும். அது உங்களுக்கு காய் பிடிக்கிறதுக்கு. நீங்கள் வாங்கிட்டு வர பிளான்ட் எந்த இயரில் இருக்குது, எத்தனை மாதம் ஆன பிளான்ட்ன்றதும் பார்த்துக்கோங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வளர வைக்கிறதுக்கு கட்டிங்லேருந்து பண்ணியிருப்பாங்க, இல்லை இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ்லேருந்து பூஸ்ட் பண்ணியும் இருக்கலாம். அதனால் சீக்கிரமாக வளர பிளான்ட்டும் உங்களுக்கு நர்சரிஸில் நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு பெஸ்ட்டு வீட்டிலே நம்ம க்ரோ பண்ணுறது தான் பெஸ்ட்டு. டைம் ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எலுமிச்சம் செடி வளர்த்த ஏதாவது அனுபவங்கள் இருக்குது, உங்கள்கிட்ட ஏதாவது டிப்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from your Gona Shaktivel. Have a happy Goning day.